வணக்கம். அதாவது தென்காசி மாவட்டம் சுரண்டை பகுதியில் தென்காசி தெற்கு மாவட்ட திமுகவினர் சார்பில் திமுக ஆட்சியின் சாதனை விளக்க பொதுக்கூட்டமானது கடந்த 6 நாட்களுக்கு முன்பு நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பங்கேற்று பொதுமக்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கிய நிலையில் இந்த கூட்டத்திற்கான முன்னாள் முதல்வர் கலைஞர் நினைவிடம் போன்ற பொதுக்கூட்ட மேடையானது அமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சுரண்டை சங்கரன்கோவில் நெடுஞ்சாலை ஓரமாக அமைக்கப்பட்டிருந்த இந்த பொதுக்கூட்ட மேடையானது இதுவரை அவிழ்க்கப்படாமல் உள்ள நிலையில் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். குறிப்பாக விழா முடிந்து 5 நாட்கள் மேலாகி பொதுக்கூட்ட மேடையானது இதுவரை எடுக்கப்படாமல் உள்ள நிலையில் இதே போன்று எதிர்க்கட்சியினரோ மற்ற கட்சியினரோ பொதுக்கூட்ட மேடையில் அமைந்திருந்தால் பொதுக்கூட்டம் முடிந்த உடனே அவிழ்க்க கட்டாயப்படுத்தப்படும் காவல்துறையினர். இதுவரை திமுக பொதுக்கூட்ட மேடையை அவிழ்க்க கூடாதது ஏன் என அதிமுக தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி சமூக வலைதளங்களில் இது சம்பவமாக புகைப்படங்கள் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றனர் என்ற கேள்வியும் தற்போது பொதுமக்களிடையும் கேள்வி தற்போது எழுப்பப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.